அதிமுக அமைச்சர்கள் அதிமுக அரசு பலியாகி கிடக்கிறது பிஜேபியிடம் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணு நாங்க தான். அந்த எக்ஸ்போஸ் தான் திமுக என்கிற ஒரு கட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைவதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா. அது என்ன சொல்லுவாங்க, பல காரணிகள்ல திமுக ஆட்சிக்கு வந்திருக்கலாம். எங்களுடைய என்னுடைய தமிழர் வாழ்வுரிமை கட்சி, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு இந்த 12 ஆண்டுகளும் நடத்திய மிகப்பெரிய போராட்டங்கள் அதுக்கு பெரிய உறுதுணையா இருந்துச்சு. அதுக்கு சட்டமன்ற உறுப்பினரா நீங்க நின்னீங்க இல்லையா? திமுகவுடைய சின்னத்துல நீங்க நிக்க வைக்க. ஜெயலலிதா மேல எனக்கு 6 சீட்டு கொடுக்க வந்தாங்க. போயஸ் கான்ல நின்று நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், உங்களுடைய ரெட்டலை சின்னத்துல நிக்க முடியாதுன்னு தூக்கி போட்டு நான் வந்தேன். அப்புறம் இங்க கூட்டு 6 சீட்டுனாங்க, 3 சீட்டுனாங்க, அப்புறம் சபாநாயகர் பதவினாங்க, அப்புறம் துணை சபார் பதவினாங்க. சரி, எனக்கு பதவி ஒரு முக்கியம் இல்லை. சட்டமன்றம் ஏற்கனவே நான் தனித்து 2014 திமுக வேணா, அண்ணா திமுக வேணா, காங்கிரஸ் வேணா, பிஜேபி வேணான்னு சொல்லிட்டு தனியா நின்னேன். நிற்கும் போது எனக்கு 32,000 ஓட்டு. அன்னைக்கு தமிழிசை டெபாசிட் வாங்கல, விஜயகாந்த் டெபாசிட் வாங்கல, சீமான் டெபாசிட் வாங்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட 25% வாங்கி 32,000 வாக்குகளை வாங்கி வற்பி தொகை பெற்ற ஒரே அரசியல் கட்சி தலைவர் வேல்முருகன் தான்.